இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார். மார்ச் 18 தமிழகம் வந்த மோடி கோவையில் நடந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். மோடியை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையில் குவிந்தனர். அவர்களுடன் பள்ளி சீருடையில் மாணவ மாணவிகளும் பங்கேற்றது சர்ச்சையானது. தேர்தல் நிகழ்ச்சிகள் பிரச்சாரங்களிலும் பள்ளி மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி. இதை மீறிய பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. கோவை தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான கிராந்திகுமார் பாடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். ரோட் ஷோவில் பங்கேற்றது சாய்பாபா காலனியைச் சேர்ந்த அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் என்பது தெரிந்தது. பள்ளி நிர்வாகம் மீது கோவை சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிந்தனர். தனியார் பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியை மீது சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ரத்து செய்ய கோரி பள்ளியின் தலைமை ஆசிரியை புகழ் வடிவு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்றதாக சொல்வது தவறானது. பிரச்சாரத்துக்கு மாணவர்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் புகாரும் உண்மைக்கு புறம்பானது. பள்ளி நிர்வாகம் மீது தவறான நோக்கில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த மனு ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 3க்குள் போலீசார் பதிலளிக்க வேண்டும், அதுவரை பள்ளி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.